பிரசாந்த், என்ன பேசிஸ்ல இன்டர்வியூ பண்ணீங்க? அந்த பொண்ணோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இந்த பொண்ணோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது கூட இல்லாம காலேஜ் சிஜிபி ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி இந்த பொண்ணை ஃபைனல் ரவுண்ட் கொண்டு வந்தீங்க? இந்த பையனை செலக்ட் பண்றதுனால சார் அவன் கேபிஆர் குரூப்ஸ் கம்பெனியோட ஓனரோட பொண்ணு. ஹை ரெக்கமெண்டேஷன் சார். சோ டிசர்வ் கேண்டிடேட்ஸ் தான பிரசாந்த் செலக்ட் பண்ணனும். சார் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணை செலக்ட் பண்ணனா நம்ம தான் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓ, எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். ரெண்டு பேரும் உள்ள சொல்லுங்க. ஆமா, இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டாங்க கண்டிப்பா நல்ல ஹாஸ்டல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாமா? சரி, இன்டர்வியூ முடிச்சுட்டு கூப்பிடுறேன், வச்சிடறேன். மேடம், கால் மேலே படுத்து. கால் மேல படுதுன்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நீ எல்லாம் எந்த தைரியத்துல இங்க உட்காந்துட்டு இருக்க? உங்ககிட்ட தான் நான் அப்பவே சொன்னல இந்த வேலை கிடைக்காதுன்னு. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. நவீன், அந்த சரண்யா சார் உங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள கூப்பிட்டாரு. உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு சில क्वेश्चंस கேட்கலாமா? சார், நான் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் இன்டர்வியூ வந்தேன். சீக்கிரமா ஜாப் லெட்டர் கொடுத்து இன்டர்வியூ முடிச்சு விடுங்க. மேடம், இந்த क्वेश्चंस எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். இன்டர்வியூ நான் கேட்கணும்ல. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைக்கு நான் செலக்ட் பண்ணனும்? என்ன இந்த ஜாப்ல செலக்ட் பண்ணணுமா? என்ன இந்த ஜாப்ல செலக்ட் பண்ணா உங்க கம்பெனிக்கு தான் நல்லது. ஃபியூச்சர்ல கேபிஎன் குரூப்ஸ்ல உங்களுக்கு டைப் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க? சார், நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். அதனால நான் சார் 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அப்புறம் காலேஜ் டாப்பர் சார், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் சார். இந்த வேலை கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? மிஸ்டர், ஜஸ்ட் நான் இந்த ஐடி கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நாங்க நினைச்சா 100 பேருக்கே வேலை தரலாம். ஓகே, நீங்க? சார், எனக்கு இந்த வேலை கிடைச்சா எங்க அம்மா நல்லா பார்த்துமா சார். நான் தான் சார் எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சரண்யா, யூ ரிஜெக்டட். நவீன், யூ செலக்டட். தேங்க்யூ சார். மிஸ்டர், விளையாடுறீங்களா? ஹலோ. ஹலோ, நான் கேபிஎன் குரூப்ஸ் தன்னோட பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். நம்ம பொண்ணு இன்டர்வியூ வந்திருக்காங்க, தெரியுங்களா? தெரியும் சார். இங்க தான் இருக்காங்க. பார்த்துப்பா, குட் நியூஸா சொல்லுங்க, என்ன வேணும் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே சார், குட் நியூஸா சொல்லி அனுப்புறேன். என்னமோ சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க பாப்பா. சரண்யா, உங்க அப்பா இல்ல, யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நீங்க ரிஜெக்டட் தான். போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? எந்த நம்பிக்கையில இந்த வேலை உனக்கு கிடைக்கணும்னு வந்த? உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா உனக்கு எப்படி வேலை கொடுத்துருவாங்களா? உனக்குலாம் அந்த வேலையை கொடுத்தனா அதெல்லாம் இந்த மாதிரி தகுதி இருக்கவங்களுக்கு பண்ற துரோகம். சிவ முன்னாடி நசிங்கப்படுத்துறியா? எந்த விதத்துல இவர் உன்னோட குறைஞ்சு போயிட்டாரு? உண்மையை சொல்லணும்னா ஒரு உன்னோட ஒரு படி மேலதான் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்காரு. மேனேஜர்ன்ற திமிர்ல பேசுறல? இங்க நான் தான் மேனேஜர், நான் எடுக்கிறது தான் டிசிஷன். ரெக்கமெண்டேஷன்லாம் ஒரு ஸ்கேம். அதெல்லாம் இவங்க மாதிரி உண்மையா தகுதி இருக்கவங்களுக்கு நடக்கிற அநீதி. உண்மையா திறமை இருந்தும் வேலை கிடைக்காம வெளில சுத்தாங்கல்ல, அவங்களோட வழியெல்லாம் உனக்கு புரியாது. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, ஸ்போர்ட்ஸ்னு எங்க போனோம் ரெக்கமெண்டேஷன், எதுக்கு எடுத்தாலும் ரெக்கமெண்டேஷன். இப்ப எல்லா இடத்துல ரெக்கமெண்டேஷன் போயிட்டா அப்ப தகுதி இருக்கலாம் எப்படி மேல வருவான்? இங்க டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு.